ஈந்து உடலை உரமிட்டு உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர்களினால் இன்று மாவீரன் நாள் மிகவும் உணர்வு பூர்வமாக எல்லா இடங்களிலும் செய்யப்பட்டு வருகின்றது. அது புலம்பெயர் தேசங்களாக இருந்தாலும் சரி, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எல்லாவற்றிலும். அவ்வாறு இன்று நடைபெற்ற கோப்பாய் தொழிலும் இல்லத்தில் நடைபெற்ற அந்த மாவீரன் நாள் எவ்வாறு உணர்வு பூர்வமாக செய்யப்பட்டது என்பது தொடர்பாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. நேரம் சரியாக 5:30 மணி. மக்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீர செல்வங்களை நினைத்து நடாத்துகின்ற மாவீர தின நிகழ்வினை நாம் இணைந்திருக்கின்றோம். அங்கே கோப்பாய் துயிலுமில்லாம் சிங்கள ராணுவத்தின் ஆதிக்கத்திற்குள் இருப்பதனால் அங்கே எமது அவர்களை துதிக்க முடியாத நிலையிலே அந்த கோப்பாய் துயிலும் இல்லத்திற்கு முன்பாக எம்மால் நடுக்கம்பத்தின் பின்புறமாகவும் பல சுட்டிகள், அந்த சுட்டிகளிலும் மக்கள் பார்ப்பதற்காக அந்த வீரர்களுடைய பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு புறம் அதே போல மற்றைய புறமாக வீரர்களுடைய புகைப்படங்கள் இறங்கிய பந்தலும் காணப்பட்டது. மாவீர செல்வங்களை துதிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்புள்ளவர்களே, அங்கே இந்த மைதானம், இந்த வளாகம் முழுமையாக அங்கே மாவீரர்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே பின்புறமாகவும் சென்று உங்களுக்கான அந்த சுட்டியில் உங்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சகல சுட்டிகளிலும் அங்கே திரி, எண்ணெய் ஊற்றப்பட்டை வைத்திருப்பதோடு தனியாக ஒரு கட்டூரம், தீப்பெட்டி, சாம்பிராணி என்பதும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் இலகுவாக அந்த புனிதமான மாவீரர்களை நினைவு கூர்ந்து நினைவு சுடர்களை ஏற்ற முடியும் என்பதை அன்புள்ளவர்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே எல்லா இடங்களிலும் பரவலாக நின்று அதனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உயிரினை ஈந்து உடலை உரமிட்டு செங்குருதியால் வரலாறு படைத்து தமிழீழ மண்ணெங்கும் நினைவு சிலைகளாய் ஓவியமாய் வெள்ளை மலரேந்திய வேதங்களாய் ஈழ மண்ணில் புதுவிலையாய் விடுதலையின் தீச்சுடராகி தேசமெங்கும் சோதியாக நிற்கின்றனர் மாவீரர்கள். நேரம் இது தமிழ் தேசத்தின் வெடிவுக்காய் தமிழ் ஈழக்கனவுடன் தம்மை ஆகுதியாக்கிய வீர மறவர்களை நினைந்திருக்கும் நேரம் இது. சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கோரமுகத்துள் சிக்குண்டு சின்ன பின்னமாகி போன தமிழினம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காய்
எல்லைகள் காத்த காவல் தெய்வங்கள் மாவீரர்கள். நிலமிழந்த வேளை, ஒளிபறித்த வேளை, எம்மின பெண்களும் குழந்தைகளும் நிம்மதியிழந்த வேளை, மாற்றான் கால்பட்டு எம்மினம் அழிவடைந்த வேளை, இனமானமே பெரிதென்று தம்மை ஆகுதியாக்கிய எம் குலசாமிகள் இவர்கள். மழை கொட்டும் வேளையிலும் மக்கள் உணர்வுபூர்வமாக தங்களுடைய அஞ்சலிகளை வந்து செலுத்துவதற்காக நிற்கின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கின்றோம். பார்க்கும் இடமெல்லாம் குடைகள் தெரிகின்றது. பாருங்கள், தினம் சற்று நேரத்தில் அந்த உணர்வுபூர்வமான அஞ்சலிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. பார்க்கும் இடம் எல்லாமே குடைகளோடு மக்கள் நிற்கின்ற அந்த காட்சி. மாரிமலை பொழியும் மண்கசியும் ஊர் முழுவதும் வாரியடித்து வெள்ளம் வான்பாயும் கார்த்திகையில் பூமி சிலிர்த்து போய் புனரடையும் துயிலுமில்ல சாமிகளுக்கான சந்தன நாள் வந்தடையும். கொள்ளுங்கள். இந்த துயரமில்ல நினைவேந்தல் நிகழ்விலே ஏற்பாடு செய்யப்பட்ட தீபங்களுக்கு முன்னால் அந்த சாதாரண மனிதர்களாக பிறந்து இலட்சிய மரணத்தால் வீர சரித்திரமாக உலக வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கப்பட்ட மாவீர தெய்வங்களை வணங்கும் பொன்னான நேரம் இது. வீரத்தின் அடையாளமாய் விளைந்து பேராற்றலின் திருவுருவமாய் திகழ்ந்து தமிழ் தாயகத்தின் விடுவித்தாய் தாயிடம் காத்த தன்னலம் மறுத்து உயிரை கொடையாக கொடுத்து விதையாக விழுந்த மாவீரர்களை போற்றிக் கொள்ளும் நேரம் இது. மாவீர செல்வங்களை மனதிருத்தி உன்னதமான அந்த நேரத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து உங்கள் அலைபேசிகளை அணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அலைபேசிகளின் அவசியமற்ற ஒளிகளால் மாவீர செல்வங்களின் தூக்கத்தை கலைத்து விடாதீர்கள். அன்பான தமிழ் தேசத்து உள்ளவர்களே, நேரம் இப்பொழுது 6 மணி. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 6-7 மணிக்கு மாவீர செல்வங்களை நினைந்துருகி ஈகைச்சூடர் ஏற்றப்படும். அன்பு தாய் தமிழ் உறவுகளே, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் அருகிருக்கும் தீபங்களை சுற்றியுள்ள நெகிழிகளை அகற்றி மாவீர தீபங்கள் ஒளிவிக்கப்படும். அன்புறவுகளே, எங்களுடைய மாவீர செல்வங்களினுடைய நினைவை சுமக்க தயாராகுங்கள். 6 மணி 3 நிமிடம். 6:05 மணிக்கு நினைவொலி எழுப்பப்படும். நினைவொலி எழுப்பப்படும் நேரத்திலே இந்த நினைவேந்தல் பகுதியின் வீதிகளிலே உயிர்காப்பு பணியில் ஈடுபடும் ஊர்திகள் தவிர ஏனைய அனைத்து ஊர்திகளும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஏற்ற வகையில் நிறுத்தப்பட்டு
அவர்களுடைய மற்றும் கேப்டன் மாறன் மற்றும் மாவீரர்களான நடேசு ஜெயரஞ்சன் ஆகியோருடைய தாயார் நடேசு தவமணி அவர்கள் ஈகை சுடரினை இப்பொழுது ஏற்றுவார். வந்தவர்கள் எல்லோரும் பூக்களாலும் மாலைகளாலும் அந்த கல்லறையில் எஞ்சிய பாகங்கள் சேர்த்து அடுக்கப்பட்ட இடத்தில் வணங்கி செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். மத தலைவர்களும் மத குருமார்களும் சிறியவர்கள் பெரியவர்கள் என வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் வந்து உணர்வுபூர்வமாக தங்களுடைய அந்த அஞ்சலியினை செலுத்திவிட்டு செல்கின்றார்கள்.
வந்தவர்கள் எல்லோருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். மக்கள் எல்லோரும் அந்த உணர்ச்சிபூர்வமான நாளில் அஞ்சலி செலுத்த வந்து நிற்கின்ற அந்த காட்சியை பாருங்கள். சரி உறவுகளே, இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கியமான விடயங்களை தொகுத்து இந்த காணொளியில் பார்வையிட்டுள்ளோம்.